எட்டாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.4 உள்ள 5வது சம்மில் 3வது சம் இன்னைக்கு பார்ப்போம்ப்பா. 784 இதில் பகா காரணிப்படுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிப்போம்ப்பா. இப்போ 784 எழுதிக்கலாம். இப்போ 1ஆம் இலக்கம் பார்ப்பா. இங்கே நமக்கு 2 இரட்டைப்படையின் இருக்குது. அப்படின்னா நம்ம 2ஆம் படி போடுவோம். 7க்குள்ளே எத்தனை இருக்குன்னா 2 6, மீதி 1. 6ல் 7 6 போச்சுன்னா மீதி 1ஆமா. அப்புறம் 1 8 நம்ம என்ன நினச்சிக்கோ 18. அப்புறம் 9 2 18, 4 2 4. மறுபடியும் நமக்கு ஒரு இரட்டைப்படையன் கிடைக்குது. 2ஆம் எப்படி போடுவோம். 1 2, 3க்குள்ளே 2 போய் மீதி 1 19. இப்போ 19க்குள்ளே எத்தனை 2 சொல்லலாம். 9 2 18, மீதி 1, 6 2 12. அடுத்து இரட்டைப்படையன் 2 போடுங்க. இப்போ 2 நம்பர் எடுத்துக்குவோம். 9 2 18, மீதி 1 16, 8 2 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. 9க்குள்ளே எத்தனை 2னா 4 2 8, மீதி 1 18னா 9 2 18. இப்போ நமக்கு ஒற்றைப்படையன் வந்திருக்குப்பா. இப்போ இது பார்த்தா நமக்கு என்னது 49. 49க்கு எந்த வாய்ப்பு போடலாம் பார்த்தோம்னா 7ஆம் வாய்ப்பாடு. 7 49. மறுபடியும் இது ஒரு 7ங்கிற ஒரு பகா என்னம்மா. அப்புறம் 7 போடுங்க. 1 7. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 784க்கு ரூட் ஆஃப் இதில் எத்தனை 2 இருக்குது பாருங்கள். 4 2, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 7 2 7 இருக்குது. சரிப்பா. இப்போ ரூட்டுக்குள்ளே எடுக்கும்போது எப்படி எதுவும் 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இருக்குங்க. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 7, 2 7லேருந்து ஒரு 7. அப்புறம் 2 4, 4 28. சரியாப்பா. அப்புறம் இதனுடைய வர்க்கம் மூலம் நமக்கு 28 ஆன்சர். அடுத்த சம்பா. அடுத்து நம்ம 1156. இதில் நம்ம 1ஆம் இலக்கணம் பார்க்கும்போது எப்படி இருக்குது இரட்டைப்படையன். அப்புறம் இதில் 2ஆம் இலக்கம் போடுங்க. இப்போ 1 நமக்கு அடங்காது. அடுத்த 2 நம்பர் எடுத்துக்கோம். 11. 11க்குள்ளே எத்தனை இருக்குன்னா 2 10. அடுத்து மீதி 1 15. 15க்குள்ளே 7 2 14, மீதி 1 8 2 16. சரியா. அடுத்து 2ஆம் இலக்கம் போடுவோம். 5ஆம் எடுத்தோம்னா 2 4, மீதி 1 8 2 16, மீதி 1 9 2 18. சரியாப்பா. இப்போ அதுக்கடுத்து நமக்கு ஒற்றைப்படையன் வந்துடுச்சு. இதில் நாம் 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் நமக்கு வரப்போகிறது. 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 9 3 27, மீதி 1 கிடைக்கும். அது 19 நமக்கு வராது. அப்படின்னா அடுத்து எந்த வாய்ப்பாடு போடலாம். நம்ம 17ஆம் வாய்ப்பாடு போட போகிறோம்டா. 17 17 289. மறுபடியும் 17 போடுங்க. 17 17. அப்போ 1156 நம்ம ரூட்லேருந்து எடுத்தோம்னா ரூட் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 17 பெருக்கல் 17. அப்போ நான் 2 2ல் ஒரு 2 பெருக்கல் 10, 2 17 ஒரு 17. இப்போ இது 2 பெருக்குங்க. என்ன நமக்கு கிடைக்கும் 34. 17 2 34. சரியாப்பா. அடுத்த சம். அடுத்து நம்ம கொடுத்துருப்பா 4761. 4761க்கு இது இரட்டைப்படையன் வச்சு நம்ம 2ஆம் நம்பர் போடலாம்ப்பா. அப்புறம் இது ஒற்றைப்படையன் 3ஆம் நம்பர் போட்டுப்பாங்க. 4க்குள்ளே 1 3 3, மீதி 1 5 3 15. 15ல் மீதி 2 இருக்குது. 3 24, மீதி 2 7 21. மறுபடியும் நம்ம 3ஆம் நம்பர் படிப்போம். 5 15, 8ல் 2 6, மீதி 2 9 27. அடுத்து நமக்கு இதுக்கு 3ஆம் எப்படி போட்டோம்னாப்பா 1 3, மீதி 2, மீதி 2 22, 7 21, மீதி 19 வரும். அப்புறம் இங்கே நம்ம என்ன எப்படி போடலாம்னா நமக்கு 23ங்கிற ஒரு பகாயன் போடலாம்ப்பா. 23 நமக்கு என்ன வரும்னா 529. ஓகேவாப்பா. இப்போ 23 23. அப்புறம் ரூட் ஆஃப் 4763க்கு 61 நமக்கு என்னமா கிடைக்குது பார்த்தோம்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 23 பெருக்கல் 23. இப்போ 2 3லையும் 2 23லையும் 1 எடுத்துக்கலாம்.
3 பெருக்கல் 23 நமக்கு என்ன வரும் 23 மூணா 69. நெக்ஸ்ட் சம்மா அடுத்த சம்மில்ப்பா 9025 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 1ஆம் இலக்கம் பார்த்தோம்னா இரட்டைப்படை இருந்துச்சுன்னா நம்ம 2ஆம் எப்படி போடலாம். ஒற்றைப்படை எனக்கு 3 போட்டோன்னா 3 9 0. அடுத்து இது அடங்கா இதுக்கு 0 போட்டோம்னா நமக்கு இது 3ஆம் வகுப்பில் 25 வராது. சரியாப்பா? அப்போ நான் 5 பயன்படு போட்டோம்னா 5 என்ன ஒரு 9க்குள்ளே 1 5 மீதி 4 40னா 8 5 40 2 அடங்காது 0. இப்போ 25 5 25 மறுபடியும் 5ஆம் பயன்படுமா 5 3 15 மீதி நமக்குமா 3 6 5 30 1 5. அடுத்து நம்ம இங்கே எந்த வாய்ப்பாடு போடலாம்னா நமக்கு 7 வராது 11 13 இது எதுவுமே வராதா. அடுத்து போடுறது 19ஆம் வாய்ப்பாடு 19 361 வரும். சரியாப்பா? அப்போனா மறுபடியும் ஒரு 19 போடுங்க பகாயம் போட்டோம்னா ஒரு 19 அப்புறம் ரூட் ஆஃப் 9025 சீக்கோல்ட்டு 5 பெருக்கல் 5 பெருக்கல் 19 பெருக்கல் 19. இப்போ 2 5லையும் ஒரு 2 19லையும் ஒன்று எடுத்துருக்கோம். 5 பெருக்கல் 19 சீக்கோல்ட்டு நமக்கு என்னென்ன ஆன்சர் வருது 95. ஓகே, தேங்க்யூப்பா.